ஹாய் மக்களே, லைஃப்ன்றது சினிமா மாதிரி தான். எல்லாருக்கும் ஒரு பக்கங்கள் இருக்கும். நம்ம டைரியில் எழுதுகிற மாதிரி ஸ்டோரியாக இருக்கும், சில பேருக்கு அனுபவமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, பாசம், நேசம் எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணி தான் வந்துட்ருப்போம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதில் சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அப்டக்கலை சந்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் கதையே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஒரு ஹீரோ ஹீரோயின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை சுற்றி என்ன நடக்குதுன்றது தான் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு தம்பதிகள் அவங்களோட வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. அதை பார்த்து நம்மளும் ரசிப்போம். எப்பயும் போல் இந்த படத்துலேயும் ஹீரோவை இன்ட்ரோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணுவோம். அவங்க 2 பேரும் சந்தித்து எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். கூழாங்கல்லு கண்ணால் இவன் சுண்டி இழு பாண்டி, அந்த மாய கண்ண போல இவன் மனச பறி பாண்டி, ஒரு பச்சை புள்ள போல இவன் பேசி சிரி பாண்டி, அட என்ன இன்னும் சொல்ல இவன் எங்க ஊரு சுந்தர பாண்டி. நான் சிதம்பரத்தில் 1949 ஆகஸ்டில் வெங்கடாசாமி ராவ் லட்சுமி தம்பதியர்களுக்கு கடைசி மகனாக பிறந்தேன். என்னோடய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மொத்தம் 10 பேர். 4 சகோதரி 6 சகோதரர்கள். எல்லாம் சிதம்பரத்திலே இருந்தோம். ஒரு சகோதரர் மட்டும் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்த பிறகு 68 என் தந்தை காலமான பிறகு தந்தையோடைய தாயாரை என்னுடைய பொறுப்பில் போச்சு. அதுக்கு பிறகு தந்தையோட தாயாருக்கு 73-72 காலமாயிட்டாங்க. பள்ளி பருவம் செட்டியார் ஸ்கூலில் படித்து முடித்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டை கண்டினியூ பண்ணி கிராம முன்சிபல் வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தேன். என் மனைவியை தட்டெழுத்து பயில வரும்போது பார்த்து 2 பேரும் வீட்டோடைய சம்மதத்தோடு இருந்தாலும் என்னுடைய வீட்டில் பெரிய சகோதரர்கள்லாம் ஒத்துக்கலை. இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் மீறி மனைவியுடைய வீட்டு சம்மதத்தோடு முழு சம்மதத்தோடு கும்பகோணத்தில் உப்பிலியப்பன் கோயிலில் சிறப்பாக திருமணம் நடந்து சிதம்பரத்தில் ரிசப்ஷன் வச்சு 3 தட்டெழுத்து நிலையத்தை தொடர்ந்து நடத்தி வந்தான். என்னுடைய 2வது சகோதரனும் அவங்க மனைவியும் தான் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வச்சாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய சில ரிலேட்டிவ்ஸு, என்னோடய சகோதரி வீட்டுக்காரங்க எல்லாம் கலந்துட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை குறிப்பாக சொல்லணும்னா சாமிநாதன் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப சிறப்பாக கல்யாணம் நடந்தது சிதம்பரத்தில். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரவீந்திரன், கிருஷ்ணன், இதே போல் நிறைய நண்பர்கள்லாம் எனக்கு ஆசையாளர்கள். அதே போலலாம் நிறையா பேர் நண்பர்கள் சிறப்பாக நடத்தி வச்சாங்க. 1974 வாக்கில் ஆரம்பத்தில் ஜனவரி மாதத்தில் அவள் தட்டையெழுத்து பயில வரும்போது அவருடைய குணநலன்கள் பிடிச்சது. 2 பேரும் பேசணும், மனசு ஒத்து போச்சு. அவங்க தாய் தந்தையர்கிட்ட போய் பேசணும். எங்கள் பெரிய குடும்பம் அவர்கள் யோசித்தாங்க. இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து சரி இது நல்லா வச்சுப்பாரு, குடும்பத்தை நடத்துவாருன்னு நம்பிக்கையில் எனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க திருமணத்தில் அவங்க சகோதரி, அவங்க அப்பா அம்மா, அவங்க சம்மந்தப்பட்ட அத்தனை உறவினர்கள் கலந்து சிறப்பாக பண்ணாங்க. அவங்க சகோதரி என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஆள். சிதம்பரத்தில் ஆணிக்காரன் தெருவில் என் சகோதரனுடைய மனைவியும் சகோதரனும் எனக்கு குடும்பம் பார்த்து தனி வீடாக அமைச்சாங்க. அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் கோகிலா மாமின்னு சொல்லி ரொம்ப எங்களை ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை ஆரம்பித்தோம். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான் எங்களுக்கு உயிர் ஜீவன்.
அதில் உள்ள வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்தி குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டாந்தோம். அந்த தட்டெழுத்து பேர் ஸ்வராஜ் தட்டெழுத்து நிலையம், குமரன் தட்டெழுத்து நிலையம், லட்சுமி தட்டெழுத்து நிலையம். இதெல்லாம் நாங்கள் வச்சு நடத்தி சிறப்பாக நடத்தி ஒரு காலகட்டம் என்னோடய தாயார் காலம் ஆகிட்டாங்க. என் தாயாரை வந்து நல்லா என்னுடைய மனைவி கவனிச்சுட்டாங்க. அடுத்த கட்டமாக என்னுடைய மாமியார் ஒரு 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 சின்ன கட்டம் கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 மைல்லேருந்து 5 கிலோமீட்டர்லேருந்து நடந்தே வந்து பொண்ணுக்கு வேண்டியது வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்னில் போவாங்க. அவங்களெல்லாம் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு 4-5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தேன், சொந்த விவசாயம். இந்த விவசாயத்துலேருந்து வர்ற வருமானம், நட்டத்தில் வர்ற வருமானம், இதுக்கு என்னுடைய மனைவிக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி. ரொம்ப அந்த சகோதரன் எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கூட கொடுக்கல, அப்படி வந்து உதவி பண்ணோம். அது ஒரு காலகட்டத்தில் கோல்டன் டைம்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு 60ஆவது ஆண்டு நடக்கும்போது திருமண விழா சிதம்பரத்தில் சிறப்பாக நடந்தது. அதுக்கு என்னுடைய மச்சனன் தான் கிட்ட இருந்து எல்லாம் செஞ்சான். என்னுடைய தாயாரோடைய இழப்பையும் என்னுடைய மாமியாருடைய இழப்பையுடைய அருமையும் இப்போ தான் எனக்கு தெரியுது. தந்தையை என்னை சின்ன வயசுல விட்டுட்டு போனதுனால எனக்கு ஒரு குடும்ப பாரம் முழுக்க மேலே விழுந்ததுனால நான் அதிலேயே வந்து காலத்தை ஓட்டி நல்ல வருமானம் வச்சு நல்ல சௌகரியமாக இருந்து குழந்தைங்களை எல்லாருமே கான்வெண்ட்டில் படிக்க வச்சேன். நல்ல படிப்பு படிக்க வச்சேன். யாரையும் ஒரு குறைய வைக்கல படிப்பு. எனக்கு மனைவிக்கும் பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால் குழந்தைங்களால் தான். அது குழந்தைங்க மட்டும்தான் வந்து நீ அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லுவாங்க. அதுக்கோசம் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் தானே ஒழிய தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் கிடையாது. கோபதா உங்களை வந்தால் ஒரு நாள் 2 நாள் இருந்திருக்கும். அடுத்த நிமிஷமே தானாலே நான் சரண்டாயிடும், முடிஞ்சு போயிடும். நான் இதை எதுவுமே ப்ரோலாங் பண்ண மாட்டோம். நான் ப்ரோலாங் பண்ணி என் லைஃப்பை நான் கெடுத்துக்கல. இது வரையும் எல்லாம் சரியாக போயிடும். ஒரு பிரச்சனை பேச்சு 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும். ஒரு பிரச்சனையும் லைஃப்பில் வரவே வராது. விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டாங்க. மனைவிக்கு பிடிவாத குணங்கள் ஜாஸ்தி. பொய் சொல்ல மாட்டான், மறைக்க மாட்டான். என்ன சமையல் பிடிக்கலன்னு நேராக சொன்னால் கோபம், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அவள் என்ன விரும்பினாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் அவ்வளோதான் வாங்கி கொடுத்துருக்கேன். துணிமணி ஆகட்டும், நகை நட்டாகட்டும், என்னால் தேவையானாலும் என்னோடய சக்திக்கு உட்பட்டு என்னென்ன உண்டோ அவளும் அது அதிகமாக ஆசைப்பட மாட்டாள். கேட்பா. இந்த வயசுலேயும் போய் டான்ஸ் ஆடுறது, போய் அங்கே போய் கேரம் போர்டு விளையாடுறாங்கிறது, கோடித்தரை போய் உட்காந்து பேச்சுட்டு இருக்குது. இந்த வயசில் ஆக்டிவாக இருக்காள். அதுவே எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். நான் 2018 இந்த வீடு வாங்கிட்டு வந்தேன். என் பையன் தான் எங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தது என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு பயந்தேன். ஆனால் இங்கே வந்து சர்க்கம் செஞ்ச பார்த்த உடனே சீனியர்ஸ் எல்லாம் நானே யார் போனாலும் தனியாக விட மாட்டேன். அவங்கள கூப்பிட்டு பேசி ஃப்ரெண்ட்லி ஆக்கிக்கிட்டு நாங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு குரூப்பே எனக்கு இருக்குது. நான் பேசுறது சரியாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவேன். சார் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறையா பேர் இருப்பாங்க. நான் கோவப்பட்டாலும் நியாயமாக தான் கோவப்படுவேன். அனாவசியமாக யாரையும் இதை திட்ட மாட்டேன். ஏன்னா ஒரு குழந்தை ஓடி போச்சா கீழே விழுந்துருமேன்னு ஆதங்கத்தில் தான் ஐயோ ஓடாதன்னு சொல்லுவேன். ஒழிய செய்ய மாட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க மனோகரன், ராமசாமி, எச்எம்ங்கிற ஒரு ஹெட்மாஸ்டர் ராமேஸ்வரத்துலேருந்து எங்கேயோ இருந்தாலும் அவரை பிடிச்சி ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டோம். அதே போல் விஜயகுமார், கணேசன், சுப்பிரமணியம், மேலே அனுமாமி சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. சீனியர்ஸில் நாங்கள்லாம் உட்காந்துட்டோன்னு வச்சுங்க விடிய உட்காந்து 11 மணி 12 மணி பேசுவோம். மாதத்துக்கு ஒரு தாட்டி வந்து டின்னருக்கு போவோம், லஞ்சுக்கு போவோம், ஃப்ரெண்ட்லியாக ஆளுக்கு ஒரு ஆள் செலவு பண்ணுவோம். இப்படியே என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். எல்லோரும் என்ன நான் வரல, ஒன்று வேலைக்கு வரலன்னா என்ன சார் வரலையா, வரட்டும் வந்தோட பேசுவோம்னு மரியாதை கொடுத்து நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் பர்ஃப்யூம் தான். நான் ஒரு 100கணக்கான பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். என் பையன் சின்ன வயசுலேயும் பர்ஃப்யூம் பைத்தியம். என் பையன் இப்போ வெளிநாட்டில் 10 வருஷமாக இருக்கான். போச்ச வரைச்சே வந்து கொண்டாங்கி கொடுத்துருவான்.
நான் என்ன கேட்குறேன்னா அந்த பர்ஃப்யூம் வந்துடும். எனக்கு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட போய் எல்லாருக்கும் சாப்பாடு டின்னர் அப்படி சாப்பிட்டு நான் பில் பே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது அடுத்தவங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு விஷயத்துலேயும் சரி, உடை விஷயத்துலேயும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஒர்க்கர்ஸுக்கு, ஸ்வீப்பர்ஸு, க்ளீன் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் துணிமணி வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவங்களாம் ஏழைப்பாழைங்க, உதவி செஞ்சு நம்மளாம் செய்யலைன்னா யார் செய்வா? அதனால் அந்த உதவி நான் செஞ்சுருக்கேன். அது பெருமையாக நான் நினைக்கல, அது சொல்லணும்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு அது பிடிக்கும், அதனால் இது சொல்கிறேன். என்னுடைய பர்ஃப்யூம் கலெக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே என்னுடைய மகனும் வாங்கி கொடுத்தது தான். இவ்வளவும் என்னுடைய யூஸ் பண்ணாமல் இன்னும் இதே போல் 10-12 டப்பா வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா என்னைக்கு தோணுதோ அன்றைக்கெல்லாம் பிரித்து ஒன்று ஒன்றா அடிச்சுட்டே இருப்பேன். இது என்ன பண்ணுறது, என் மனைவி என்னை டெய்லி வந்து திட்டுறா வேறு, ஏன்டா பர்ஃப்யூம் எப்படி போட்டுக்கிறீங்க அப்படின்னு. இது எனக்கு பிடிக்கும், என்னுடைய ஃபேஷன். அது நான் விளையாட்டில் எனக்கு ஷட்டில் ஆடுறது பிடிக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் ஆடியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷட்டிலு. அதே போல் வந்து வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் ஷட்டில் ஆடுறதில்ல, தொடர்ச்சியாக வாக்கிங் போயின்னு 50 ஆண்டு காலமாக மாலையில் சுவாமி விளக்கு ஏற்றிட்டு, துளசிக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டு, எனக்கு காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அப்படி ஒரு நல்ல பழக்கம் இன்னி வரைக்கும் உண்டு. இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம் பயமோகினியோ, இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம் பயமோகினியோ, மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே உயர் சங்கிர சூடர் குறும்பலைசர் சங்கனி வீதியிலே மணிப்பை. யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. திருப்பழனம் கிராமத்தில் மீனாட்சி அம்மாள் சுந்தரேசையருக்கு 4வது பொண்ணாக நான் பிறந்தேன் 1951. எனக்கு கூட பிறந்தவங்க 3 பேர், ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அப்பா வந்து இந்த காலத்து அப்பா மாதிரியே இருக்க மாட்டாங்க. பார்த்தா ரொம்ப சாதம், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு இன்னசென்ட். எல்லாமே எங்கள் வீட்டில் ஆள் என்னாலும் எங்கள் அம்மா தான், எதாக இருந்தாலும் எங்கள் அம்மா தான் செய்வாங்க. எங்கள் அம்மா தான் எங்கேயா இருந்தாலும் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன நல்லா பிடிக்கும். விடுங்க சினிமா, ட்ராமா இதே தான் நாங்கள் போயின்னு இருக்கோம். தீபாவளினா 3 ஷோ 3 சினிமா பார்ப்போம் ஃபஸ்ட்டு டேனிக்கு. அது மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் எதுக்காக இருந்தாலும், அது மாதிரி இந்த மாயவரத்துலலாம் கடம் எடுத்து விடம் எடுக்கும், அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போவாங்க. எல்லாத்தையும் லைஃப்பில் ஜாலியாக அனுபவிச்சோம். அது மாதிரி பூ எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க எங்கள் அம்மா. ஆனால் நாங்கள் ரொம்ப புவர் ஃபேமிலி, ஆனால் நல்லா தாராளமாக செலவு பண்ணுவாங்க. நல்லா ஜாலியாக இருந்தேன் கல்யாணம் நடத்துக்கு முன்னாடி. எங்கள் அக்கா வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணினா, அவள் நர்சிங் ட்ரைனிங் எடுத்தால் நர்ஸாக ஒர்க் பண்ணினா. அப்புறம் அவள் டிஃபென்ஸில் கல்யாணம் ஆச்சு. அவங்க திண்டன் வந்து டிஃபென்ஸில் இருக்காரு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது எனக்கு ஆச்சு. அதுக்கப்புறமா தான் என் தம்பிக்கு ஆச்சு. தம்பி ஒய்ஃப் வந்து மாயவரம், ஆனால் ரொம்ப நல்லவன் எனக்கு. அதாவது நான் வாசலில் போய் உட்காந்துருவேன், எல்லாத்தையும் அவள் கையில் கொண்டு வந்து கொடுத்து அப்படி வாங்கிட்டு போகிற டைப். அவ்வளோ நல்லவன் நம்பி கொண்டுட்டு. கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன்னா 69வது வருஷம் எஸ்எஸ்எல்சி முடித்தேன். அப்போல்லாம் 10th +2 கிடையாது, எஸ்எஸ்எல்சி பியூசி. எஸ்எஸ்எல்சி வந்து நான் 69ல் முடித்தேன் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில். 70ல் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பியூசி முடித்தேன். பியூசியில் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு 8 பேர். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எப்போதுமே என்ன சுற்றி. அதில் பியூலாங்கிறவ எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவள் இப்போவும் க்ளோஸு. அவள் காலேஜ்லேயும் க்ளோஸாக இருந்தாள், ஸ்கூல்லேயும் ஸ்கூல்மேட்டாகவும் அவள் இருந்தாள். அப்புறம் அவங்க பொண்ணு, என் பொண்ணு எல்லாம் ஸ்கூல்மேட்டாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டாங்க. நான் வந்து இன்ஸ்டியூட்டில் டைப்ரைட்டிங் சேர்ந்துருந்தேன். லாயர் எல்லாமே முடிச்சிட்டேன். அப்போல்லாம் இவர் இன்ஸ்டியூட்டுக்கு வருவார் போவார். ஆனால் ரொம்ப சிடும்பார். லேடிஸ் எல்லாம் மதித்து பேசவே மாட்டார். அதனால் எனக்கெல்லாம் அப்போ ஒன்றும் தோணலை. நான் மட்டும் போனோம் வந்து அதோட முடிஞ்சிட்டு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ பேப்பர் திருத்தப்பெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் வர சொல்லுவார். சரின்னு போவோம். அப்போ ஒரு நாளைக்கு திடீர்னு உங்கள் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு திடீர்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரில.
அப்புறமா வீட்டில் வந்து நானும் போய் சொல்கிறேன், நீங்களும் வந்து கேளுங்க, அதுக்கப்புறமா யோசிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க அண்ணனும் அண்ணியும் வந்து வீட்டில் பொண்ணு கேட்டாங்க. ஆனால் எங்கள் அக்கா திம்பேருக்கு கொஞ்சம் வந்து இதுதான், என்னடா இவரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஏன்னா இவர் வேஷ்டி சட்டை தான் போடுவார். நான் வந்து ரொம்ப பேண்ட்டு போட்டுக்கணும், அப்படியே காலேஜ் சொல்லணும், அப்படி இப்படிலாம் ரொம்ப பந்தா பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி. அங்கே குடியிருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, என்ன விமலா இவரை போய் காதலிச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க என்ன. ஆனால் எனக்கு வந்து இவரை ரொம்ப பிடிச்சது, சரி என்ன காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம். நான் இவர்கிட்ட இருக்கிற முக்கியமான குணம் என்னென்னா சந்தேகங்கிறதே இவர் பண்ண மாட்டார். அது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப சோஷியல் டைப்பு, எல்லா ஆம்பளைட்டையும் எதை பற்றி வேணாலும் பேசுவேன், அப்படி ஒரு டைப்பு. ஆனால் இவருக்கு ஒரு நாள் கூட இனிமே அளவுக்கு சந்தேகங்கிறதே வந்ததில்லை. அதனால் எங்கள் லைஃப் ஜாலியாக ஓடின்றது. இப்போ சண்டை போடுவான், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சண்டை போடுவான், 2வது மணி நேரம் கொஞ்சம் இருக்கும். வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, இதனா டைவர்ஸ் ஆகிற மாதிரி சண்டை போடுறதுங்க. ஆனால் இப்போ உடனே பேசுது இல்லைன்னு. அதனால் சண்டைங்க சந்தோஷமாக எங்களுக்கு ஈக்குவலாக ஓடி, அதுதான் எங்கள் லைஃப். கல்யாணம் ஆனது வந்து எங்கள் அம்மா வீடு வந்து புவர், இவங்க சைடில் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணலை எங்களுக்கு. அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஒரு அண்ணனும் அண்ணியும் அதோட சரி. ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி ஒருத்தர் தயவு இல்லாமல் அப்படி தான் வந்தோம். அதெல்லாம் நல்லா நாங்கள் மீண்டு வந்துட்டோம், குழந்தை குட்டிகள்லாம் ஆச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து உள்ளூரில் தான் இருந்ததுனால அப்பப்போ வருவாங்க, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அதாவது உடல் வயசாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் வசதி கிடையாது. ஆனால் அதில் ஒரு என்ன பெரிய விசேஷம்னா, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தேன், உங்கள் அம்மா வீட்டிலேருந்து இது கொண்டு வந்தேன், அது கொண்டு வந்தேன், அவங்கள குறைச்சி எடை போட்டதே கிடையாது. அவங்களுக்கு என் தம்பிக்கு எல்லாருக்கும் வந்து நல்லா ஹெல்ப்பு தான் பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மா கடைசி காலம் நாங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். 70 ரூபா கடைசி டைத்தில் அப்போ கூட ஐயோ அவங்க கேட்குறாங்களேன்னா இவர் வந்து வாங்கிட்டு கொடுப்பாரு. ஏன்னா இவர் சின்ன வயசுலேருந்து இவங்க பாட்டிக்கெல்லாம் எப்போதுமே பழம் வாங்கி கொடுக்குறது இவரோட வேலை. வயசானவங்க, ஏன்னா அவங்களாம் நைட்டு சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு பழம் வாங்கி கொடுத்து இவருக்கு பழக்கப்பட்டார். அதனால் எங்கள் அம்மாவுக்கும் இல்லை மாம்பழம் என்ன விலையாக இருந்தாலும் சரி வாங்கி கொடுப்பாரு. வந்து 4 பசங்க, 3 பொண்ணு 1 பையன். ஆனால் இப்போ எங்கள் கூட இருக்கிறது ஒரு பொண்ணு 1 பையன் தான். பாக்கி 2 பேரும் எங்களை தேவையில்லைன்னு நினச்சதுனால நாங்களும் அவங்கள தேவையில்லைன்னு வச்சுட்டோம். கடைசி வரைக்கும் இப்படி தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளிநாட்டு கிளம்பினோம். எங்கள் ஃபேமிலியிலே முதல்ல வெளிநாடு போனது நாங்கள் தான். என் பையன் கூப்பிட்டதுனால நாங்கள் வந்து போனோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியிலே வெளிநாடு போனோம். அது வந்து முதல் தடவை போயிட்டு வந்துட்டோம். 2வது ஒரு தடவை போகிறப்ப எல்லாத்தையும் பேகெல்லாம் மாட்டிட்டு அன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோட டெத்து டே அன்றைக்கி நான் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி கொடுப்போம், நானும் என் பொண்ணும். அதான் மார்ச் 22 எங்கள் அம்மா வந்து தவறினாங்க. அன்றைக்கி நானும் என் பெரிய பொண்ணு தவறு, ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் போயிட்டேன்னா சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் கொடுத்துரு, வாரமில் பேப்பர் வந்து வாங்கி கொடுத்துருவோம் தங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வாரமில் அப்படி பிடிப்பாங்க. இங்கே வந்து இன்னை வரைக்கும் மார்ச் 22 எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். அன்றைக்கி வந்து ஒரு தடவை நான் ரியாத்துக்கு கிளம்புற டயத்தில் அந்த ஜெயலலிதா அன்னக்கூடத்தில் போய் சாப்பாட்டுக்கு பணம் கட்டிட்டு வெளியில் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஒரு செருப்பு கடைக்கு போனோம். அங்கே வந்து என்னோடய பேக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதில் பயங்கரமான ஜுவல்லரி எல்லாம் இருந்தது. அதை வந்து நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இல்லை அதை திருப்பி கேட்கறதுக்கு டைம் இல்லை, நைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த ஷார்ட் பீரியடில் நான் அப்படி குறைச்சிட்டேன். பயங்கரமான நஷ்டம் அது. ஆனால் ஏர்போர்ட்டில் போனோடனே என் பையன் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதுமா, அதே ஜுவல்லரியை நீ நம்ம திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதில் முக்கியமானது எங்கள் வீட்டுக்காரருக்கு முதல்ல நவரத்ன மோதிரம் வாங்கி கொடுத்தான் ஃபஸ்ட்டு போனப்போ. அது தொலைஞ்சிருக்கு. அதே இப்போ 50th பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்கு அவன் வந்து நவரத்ன மோதிரம் வாங்கி கொடுத்துட்டான். அதேமாரி சின்ன வயசில் ஒரு 17-18 வயசு இருக்கிறப்ப ஒரு இடம் வைர கடைக்கு போயிருந்தோம், ஒரு மூக்குத்தி வாங்கிறதுக்கு. அந்த மூக்குத்தி மட்டும்தான் வாங்கினேன். அப்போ ஒருத்தங்க வந்து வளையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 வளையல் வந்து அப்போ ஒரு 2 லட்ச ரூபா இருக்கும். அப்போ அவன் சொன்னான், படிக்கிற வயசு, ஆனால் அப்போ சொன்னான், அம்மா அந்த வளையல் நல்லா இருக்குல்ல, நான் அவனுக்கு சம்பாதிச்சு வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து இப்போ 50th anniversary எனக்கு 2 வைர வளையல் வாங்கி கொடுத்துட்டேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணை ரொம்ப கவனிப்பான். அவன் வெளிநாட்டில் இருக்கான், எங்கே போனாலும் சரி காரில் கூட்டின்னு வருது. அவங்க அப்பாவை அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து அப்படி செய்வாங்க. இப்போ என் பேட்டி அதை விட சூப்பராக செய்கிறேன். என் மாப்பிள்ளையே சொல்லவே வேண்டாம், எனக்கு மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரி யாருக்குமே உலகத்தில் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம். அதனால் என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லோரும் நல்லவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க. என் பொண்ணு பிள்ளைகளும் என்னை அப்படி பார்த்துக்கிறேன். அதனால் எனக்கு லைஃப்பில் எப்போதும் எந்த குறையுமே இல்லை. இன்னை வரைக்கும் கடவுள்கிட்ட வேண்டதுக்கே எனக்கு வேண்டுதலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் சிட்டிக்காவில் வந்து ஃபஸ்ட்டு வீடு பக்கம் வந்தோம். வீடு பக்கம் வந்தப்பே அதாவது ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கீழே உட்காந்து விளையாடுறது பேசுறது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்போ என் பொண்ணு சொன்னான், அம்மா உனக்கு வந்து நல்ல
இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க போல இருக்கு, எல்லாமே வயசானவங்களாக இருக்காங்க, அதனால் நீ ஜாலியாக இருக்கலாமா இங்கே அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் ஆச்சு, மெட்ராஸில் எல்லாரும் கதை சேர்த்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட வர மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஐயோ நம்ம இங்கே வந்துட்டோம்னு நான் வரப்போ கவலைப்பட்டேன். ஆனால் போக போக பார்த்தா என்னை சுற்றி பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லோரும் ஜாலியான ஃப்ரெண்ட்ஸுங்க. எங்களை சுற்றி விட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லோரும் என்கரேஜ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களாக தான் இருக்காங்க. நான் இப்போ 73 வயசுக்கு டான்ஸு பாட்டெல்லாம் ஆடுறேன், ஒருத்தவங்க கூட உனக்கு ஏன் இந்த வயசில் இந்த பாட்டு டான்ஸு இதெல்லாம் யாருமே கேட்டதில்லை. ஆண்டி நீங்கள் நல்லா பண்ணி யங்ஸ்டர்ஸ் முதற்கொண்டு எங்ககிட்ட அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே வந்த புதுசில் யோகா கற்றுக்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்ங்கிற ஒரு பொண்ணு எங்களுக்கு ஃப்ரெண்டானாங்க சாருக்கு. கேட்டதுக்கு இதாட்டா நான் யோகா கிளாஸ் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி யோகா இவளையும் சேர்த்துக்க, ஆனால் இவளை சேர்த்துட்டு சிம்ரன் மாதிரி ஆக்கி காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னா சின்ன 2 வருஷம் யோகா பண்ணேன், நல்லா ஹெல்த்தியாக இருந்தேன். அவளோட இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா எல்லாத்தையுமே அவள் சின்ன வயசு, ஆனால் நான் ஓல்டு அப்படி இருக்காது. அவ்வளோ நானும் ஒரே ஏஜ் மாதிரி அப்படி பழவா, அப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருப்பேன். அது மாதிரி 2 வருஷம் போனோம். அப்புறமா நடுவில் இது வந்துடுச்சு, கொரோனா வந்துடுச்சு. திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போயும் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க யோகாவில் இருக்காங்க. யோகா கிளாஸில் பார்த்தா அவளை டான்ஸு பாட்டு எல்லாம் ஆடுறப்ப அவள் பொண்ணு என்னோட ஆடணும் பாடணும்லாம் சொல்லுவாள். அதுமாதிரி டிஜேலாம் போடுறப்ப ஆண்டி என்னோட வந்தாங்க ஆடுங்க, ஆண்டி என்னோட வந்து ஆடுங்க. அவள் சின்ன பொண்ணு, அவளும் என்னோட சேர்ந்து ஆடும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஹெல்த் வைஸாக நான் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் மனசு ஹாப்பியாக இருக்கிறது, அடுத்தது யோகா. இது 2த்தையும் மெயினாக சொல்லணும். எனக்கு அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு. அவள் மியூசிக் காலேஜ் படித்தா, நான் பியூசி படிச்சிருந்தேன். இந்த கார்னரில் அவள் வீடு, அந்த கார்னரில் என் வீடு. என்ன பண்ணோன்னா நைட்டு 11 மணிக்கு நாங்கள் எஃப்எம் ரேடியோ கேட்டால் படிக்கவே மாட்டோம். சரி 2 பேரும் வாசலுக்கு மேலே உட்காந்து ரேடியோ கேட்போம். 11 மணி ஆயிடுச்சு, ஒன்றை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு. ஐயோ அப்புறம் ஒன்றை கொண்டு போய் யாரும் வீட்டில் விடணும், அதனால் நான் வரேன் இப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு அவங்க தனித்தனியாக வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் அது ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த ஃப்ரெண்டுக்கு எனக்கும் ஒரே நாளில் ஒரே டேட்டில் கல்யாணம். ஆகஸ்ட் 8 தான் அவளுக்கு வெட்டிங்கு. ஆனால் எனக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்புறமா எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வேறு வந்தேன், அவளோட குழந்தைங்க கூட்டிட்டு. அப்புறம் அவர் பெரியவளான்ட்டு என்னை கூப்பிட்டுருந்தா என்னால் போக முடியல. அதுக்கப்புறமா நான் ஒரு நாளைக்கு மெட்ராஸ்க்கு அவளை தேடிட்டு போகிறப்ப அவள் ஏதோ ஸ்டவ் வச்சு செத்துட்டான்னு சொன்னதை எனக்கு அது லைஃப்பில் தாங்கவே முடியாத ஒரு பேருன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டான், அது எனக்கு ரொம்ப வருத்தம். 2வது ஸ்கூல் ஃப்ரெண்டு பியூலா. அவள் எப்போதுமே ஹாப்பியாக இருப்பாள், நல்லா ஜாலியாக பழகுவா, பொண்ணும் நல்லா பழகுவா. நாங்கள் எல்லாம் புனிதா, டெய்ஸி, இந்த மாதிரி மீனா, இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க 8 பேரும் நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த காலேஜ் லைஃப்பும் சரி, ஸ்கூல் லைஃப்பும் சரி, மறக்கவே முடியாது. அந்த பியூட்டியெல்லாம் நாங்கள் பண்ணி பார்ப்போம். ஒரு நாளைக்கு கடுகு அரைச்சி தேய்ச்சிக்க சொன்னோம், கால்லையும் ஃபேஸ்லையும். சரி நல்லா பார்த்தீங்கன்னா உட்காந்து கடுகு அரைச்சி தேய்ச்சிருந்தோம், மூஞ்சியெல்லாம் எரிய ஆரம்பிச்சு. இதே இந்த பியூட்டிஷியன் வேலையாக வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோக்கு அது ஒரு படமாக போயிடுது. அப்புறமெல்லாம் நாங்கள் அதை பண்ணுவோம். சீரியஸ் சொன்னால் எல்லாருமே ஃப்ரெண்டு, எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. கட்டரைக்கு ஒருத்தர் கூப்பிட்டுப்போம், வெளியில் வசல்லாம் போவோம், கோயில் எல்லாம் கூப்பிடுவாங்க, அழுது போவோம். அதுமாதிரி எப்போதுமே நல்ல என்ஜாயபுளாக இருக்கும். அதில் டான்ஸ் ஆடுறதுக்கு எனக்கு பார்ட்னர் கலாதேவி தான். கலாதேவி எல்லோரும் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியுமா தெரியாது தெரியல, என்னோடய ஹஸ்பண்டு கலாதேவி, நான் ஒய்ஃப் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கே உங்கள் ஹஸ்பண்டை காணோம் அப்படி தான் என்ன கேட்பாங்க. இல்லைங்க அவங்க வருவாங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் டான்ஸ் எல்லாம் ஆடுவோம். அவங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, நான் பிள்ளை தான். ஆனால் அதை பற்றி 2 பேருமே கேர் பண்ண மாட்டோம். அவங்க பணியில் ஆடுவாங்க, நான் ஏன் பணியில் ஆடுவேன், அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு மாஸ்டர் நிஷிதா எப்படி திரும்ப சொல்லி தருவோம் டான்ஸு. எங்களுக்கு எதாவது ஸ்டெப்பு வராது, அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டெப்பை மாற்றுவோம். மாற்றி எங்கள் வயசுக்கு தகுந்தாப்புல ஸ்டெப்பு போட்டு கொடுத்து நல்லா, ஆனால் எல்லோரும் பாராட்டுற மாதிரி இருக்கும் டான்ஸு, நல்லா பாராட்டுவாங்க. அதனால் நிஷிதா மறக்க முடியாது. அதாவது எனக்கு டான்ஸ் மாஸ்டரில் குரு. நான் எங்கள் வீட்டுக்கார பேர் சொல்ல மாட்டேன். நான் ஜோதி மதர் சங்கம்னு டி நகரில் ஒரு மாதர் சங்கத்தில் சேர்ந்த அன்றைக்கி எல்லோரும் ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணேன், எனக்கு ஒரே ஒரு புருஷன் தானே, எல்லோரும் கையை தட்டி. அப்போ என்ன எங்களுக்கெல்லாம் 7-8 இருக்குது, அது என்ன ஒரே ஒரு புருஷன் இல்லைப்பா, ஒரு புருஷன் அவர் பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன், தவறி போய் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் சிரித்து கலாய்ச்சாங்க. இன்னைய வரைக்கும் நீ புருஷன் பேரை சொல்ல மாட்டில்ல, ஒரு நாளைக்கு நான் அவங்களை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. எங்கள் காலத்துலலாம் ஆம்பளைன்னா அப்படியே உயர்வில் இருக்கணும், லேடிஸ்னால் தாழ்வில் இருக்கணும், அப்படியான காலம் தான் எங்கள் காலம் தான். இப்போல்லாம் எல்லோரும் 50-50ன்னு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி லைஃப்பை ஜாயின் பண்ணுவீங்க, என்ஜாயபுளாக இருக்கீங்க. ஆனால் 50 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, எப்போதுமே வாழ்க்கையை விட்டு கொடுக்குறது தான் வாழ்க்கை. ஏன்னா லேடிஸ் தான் விட்டு கொடுக்கணும், ஜென்ட்ஸ்னே விட்டு கொடுக்க மாட்டாங்க எதுக்குமே. நம்ம விட்டு கொடுத்தா தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் எப்போதுமே சண்டை இருந்தாலும் கோவம் இருந்தாலும் உடனே சமாதானம் ஆகிடும்.
அதை மாதிரி தள்ளினாக்கா லைஃப் என்றைக்குமே ஜாலியாக இருக்கும். அவர் இது வரைக்கும் எனக்குன்னு எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனால் எந்த கடைக்கு போனாலும் உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். இந்த பர்ஸு வந்து அவர் எனக்கு ஒரு பிறந்த நாளுக்காக அவரே செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தது. அதனால் நான் அதை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். நாங்கள் வந்து மெட்ராஸ் வந்தப்போ ஃபஸ்ட்டு சரோஜினி ஸ்ட்ரீட்டில் குடியிருந்தோம், டி நகரில். அங்கே வந்து கீழே நாங்களும், மேலே வந்து லட்சுமி வெங்கட்ராமன் ஒருத்தங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க. அவங்க தான் ஜேஎம்எஸ்னு ஒரு மாதர் சங்கத்தில் டி நகரில் இருக்குது, ஜோதி மாதர் சங்கம். அதில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க. கூட கூட்டின்னு போவாங்க, கொள்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்களோட எங்கே போகணுமானாலும் ஆட்டோவில் தான் போகலாம், ஏன்னா அவங்க பஸ்ஸில் வர மாட்டாங்க. அதனால் நிறைய இடம் எனக்கு ஆட்டோவிலே பழக்கமாயிடுச்சு மெட்ராஸில். பங்க்சுவாலிட்டின்னு அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும். நான் அதை அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். 10 மணிக்கு மீட்டிங்னா 9:55 தான் கீழே இறங்கி வருவாங்க. அந்த 9:58 தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா பக்கத்துலேயே அது இது வந்து சங்கம் வந்து பக்கத்துலேயே. அதனால் 9:55 இறங்கி வந்து, ஏன் மாமி நீங்கள் தான் கிளம்பிட்டேல 9:50? இல்லை கரெக்ட் டயத்துக்கு தான் போகணும், கரெக்ட் டயத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்க்சுவாலிட்டின்னா அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாடில் நேசமொரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும், மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும்.